பீகார் அரசியல் களத்தில் இன்னொரு அதிர்ச்சி. அவமானம் அம்பலமாயிருக்கு. பெண்களுக்காக அறிவித்த திட்டம் ஆண்களின் கையில் போய் சேர்ந்த பணம்னு இப்போ திரும்பி கொடுன்னு நோட்டீஸ். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முதலமைச்சர் மகிழா ரோஜ்கார் யோஜனா பெண்களுக்கு 10,000 நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் என்டிஏ கூட்டணிக்கு 200 சீட்டுகள் ஜெயிக்க முக்கிய காரணம்னு சொல்லப்பட்டுச்சு. செப்டம்பர் 26ஆம் தேதி பிரதமர் மோடியை தொடங்கி வைத்த இந்த திட்டம் 1.4 கோடி பெண்களுக்கு 10,000 அனுப்ப பிளான். ஆனா என்ன நடந்ததுன்னு பார்த்தா பெண்கள் கணக்குக்கு பதிலா ஆண்கள் கணக்குக்கு பணம் போச்சு. ஜாலே சட்டமன்ற தொகுதி ஹரியானா கிராமம் டெக்னிக்கல் கோளாறுன்னு காரணம் சொல்லப்பட்டது. அந்த விளைவு நாகேந்திர ராம், பல்ராம் சாஷ்னி, ராம் சாகர் குமார் 3 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுச்சு. ஆனா இவங்க யாருன்னா மாற்றுத்திறனாளிகள், தினமும் 300 ரூபாய் சம்பாதிக்கிற கூலி தொழிலாளிகள். நாகேந்திர ராம் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, நான் விண்ணப்பிக்கவே இல்ல, அரசே பணம் அனுப்பிச்சு, அதை நான் தீபாவளிக்கு செலவழிச்சிட்டேன், இப்போ எங்க இருந்து 10,000 ரூபாய் தர்றதுன்னு கேள்வி எழுப்புறாரு. அவர் கேள்வி சிம்பிள், ஆனா பதில் அரசுக்கே இல்ல. சிலர் ஆறு வாங்கிட்டேன், சிலர் வாத்து வாங்கிட்டேன், இப்போ எல்லோருக்கும் நோட்டீஸ் அனுப்புனா நாங்க எப்படி தர்றதுன்னு கேள்வி எழுப்புறாங்க. அமைச்சர் சர்வன் குமார் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, முழு அறிக்கை கேட்கப்பட்டிருக்கு, இது கவலைக்குரிய விஷயமா இல்ல, கேவலமான நிர்வாக தவறு. சிலர் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் எங்க வாக்க திருப்பி கொடுத்தா பணத்தை திருப்பி தரோம்னு சொல்றாங்க. அப்போ கேள்வி என்ன, இது நல்ல திட்டமா இல்ல வாக்கு வாங்கும் ஸ்கீமா? எதிர்கட்சிகள் நேரா தாக்குறாங்க. தேர்தலில் ஜெயிக்க அவசரம், பெண் ஆண் கூட சரி பார்க்காம இந்த குழப்பத்துக்கு என்டிஏ அரசே முழு பொறுப்பு. ஒரு பக்கம் பெண்கள் அதிகாரம், மற்றொரு பக்கம் ஆண்களுக்கே போன பணம். இதுதான் பீகார் மாடல். நிர்வாகம் திட்டம் தவறு, தொழில்நுட்ப தவறு, ஆனா தண்டனை மட்டும் ஏழை மக்களுக்கு. இதுதான் கேள்வி. தவறு செய்தது யார்?